கதை 7. தேர்ப்பாகனம் சபை சென்று அரசே என்னை முதலில் வைத்திழந்த பின்பு மன்னர் இழந்தாரா? மாரித்தமைத் தோற்ற பின்னர் எனத் தோற்றாரா? என்று பேரவையில் கேட்டு வரச் சொல்லி அப்பொன்னரசி பணித்தாள். அதன்படி இங்கு வந்துள்ளேன் என்றான். இது கேட்டு பாண்டவர் மனம் நொந்தனர். மற்ற மன்னர்களும் ஊமையராயினர். பாகன் உரைத்ததைக் கேட்டு துரியோதனன் சினத்தில் சீறினான். என் பெருமையே அறியா தேர்ப்பாகனே, அவள் சொன்னதே இங்கு வந்து உளறுகிறாய். அந்தப் பாஞ்சாலி இங்கு வந்து பேசட்டும் என்றான். தேர்ப்பாகனும் மீண்டும் பாஞ்சாலியிடம் சென்றான். ஆனால் திரௌபதியோ, தர்மர் தன்னை இழந்த பின்னால் என்னை இழந்திருந்தால் அது தவறு, அதற்கு அவருக்கு உரிமையில்லை, நீ மீண்டும் சென்று அதற்கான பதிலை அறிந்து வா என்றாள். வருத்தத்துடன் தேர்ப்பாகன், என்னைக் கொன்றாலும் இதற்கான விளக்கம் தெரியாது. நான் திரும்ப இங்கே வரப்போவதில்லை என உறுதி கொண்டான். துரியோதனனிடம் நடந்ததைக் கூறியதுடன் பாஞ்சாலி மாதவிடாயிலிருக்கிறாள் என்ற செய்தியையும் சொன்னான். செய்தி கேட்ட துரியோதனன், மீண்டும் போ, அவளை 7 கணத்தில் அழைத்து வா என்றான். தேர்ப்பாகன் தெளிவாக சபைக்குக் கூறினான், நான் இதுநாள் வரை மன்னன் கட்டளையை மீறியதில்லை. அம்மாதரசி கேட்ட கேள்விக்கு ஆறுதலாக ஒரு சொல் சொன்னால் சென்று அழைத்து வருகிறேன் என்றான். பாகனின் மொழி கேட்ட துரியோதனன் துச்சாதனனை நோக்கி, இவன் பீமனைப் பார்த்து பயந்து விட்டான். இவன் அச்சத்தை பிறகு போக்குகிறேன். இப்போது நீ சென்று அவளை அழைத்து வா என ஆணையிட்டான். தீய எண்ணத்தில் அண்ணனை விஞ்சிய துச்சாதனன் பாஞ்சாலி இருக்குமிடம் நோக்கி விரைந்தான். பாஞ்சாலி அவனைக் கண்டு ஒதுங்க, அடி, எங்கே செல்கிறாய் எனக் கூச்சலிட்டான். திரௌபதியும், நான் பாண்டவர் மனைவி, துருபதன் மகள். இதுவரை யாரும் இதனை மறந்ததில்லை. ஆனால் தம்பி, நீயோ வரம்பின்றி பேசுகிறாய் என்றாள். அதற்கு துச்சாதனன், இனி நீ பாண்டவர் தேவியும் அல்ல, பாஞ்சாலத்தான் மகளும் அல்ல, என் அண்ணனின் அடிமை. மன்னர் நிறைந்த அவையில் எங்கள் மாமனுடன் சூதாடி உன்னை தருமன் இழந்துட்டான். இனி உன்னை ஆள்பவன் துரியோதனே. அம்மன்னன் உன்னை அழைத்து வருமாறு சொல்ல வந்தேன். பேடி மகனான பாகனிடம் உரைத்தது போல என்னிடமும் சொல்லாதே, புறப்படு என்றான். அவன் சொல் கேட்ட பாஞ்சாலி, மாதவிலக்கு ஆதலால் ஜராடையுடன் இருக்கிறேன். மன்னர் அவைக்கு என்னை அழைத்தல் முறையல்ல, மேலும் உடன்பிறந்தார் மனைவியை சூதில் வசமாக்கி ஆதரவை நீக்கி அருமையை குலைத்திடுதல் மன்னர் குலமரபா? உன் அண்ணனிடம் என் நிலையைச் சொல் என்றாள். இது கேட்ட துச்சாதனன் கோபம் தலைக்கேற பாஞ்சாலியின் கூந்தலைப் பற்றி இழுத்தான். ஐயோ என அவள் அலற அந்த கருங்கூந்தலை கரம் பற்றி இழுத்துச் சென்றான். வழிநெடுக மக்கள் வாய் மூடி பார்த்திருந்தனர். அவைக்கு இழுத்து வரப்பட்ட பாஞ்சாலி விம்மி அழுதாள். பாண்டவரை நோக்கி அம்மி மிதித்து அருந்ததி காட்டி வேத சுடர்த்தி முன் விரும்பி மணம் செய்து கொண்டீரே, இன்று இதை பார்த்து கொண்டு நிற்கிறீர்களே, இது தகுமா என்றாள் சுட்பார்த்தனம். பீமனும் செயலற்று இருந்தனர். தருமர் தலை குனிந்தார். பாஞ்சாலி மேலும் கூறுகிறாள், இப்பேரவையில் சான்றோர் பலர் இருக்கின்றனர். வேத விற்பனர்கள் உள்ளனர். வேறுபல சிறப்புமிக்க மேலோர் உள்ளனர். ஆயினும் வெஞ்சினம் கொண்டு யாரும் வாய்திறக்கவில்லையே என்றவள் துச்சாதனனை நோக்கி, அற்ப புத்தியுடையவனே, மன்னர் அவையில் என்னை பிடித்து இழுத்து ஏசுகிறாயே, உன்னைப் பார்த்து நிறுத்துடா எனக் கூற அவையில் யாரும் இல்லையே என புலம்பினாள். வெறிகொண்ட துச்சாதனனோ, நீ இப்போது வெறும் தாதி என தீதுரைகள் பல சொன்னான். கர்ணன் சிரிக்க, துரியோதனன் ஆணவ சிரிப்பு சிரிக்க, சகுனி மனம் மகிழ, அவையினரோ வாளாயிருக்க, பிதாமகன் பீஷ்மரோ எழுந்து பேச ஆரம்பித்தார். பீஷ்மர் எழுந்து திரௌபதிக்கு கூற ஆரம்பித்தார். தருமன் சூதாட்டத்தில் உன்னை இழந்து விட்டான்.
நீயோ அவன் செய்கையை மறுக்கின்றாய். சூதிலே சகுனி தருமனை வென்றான். பின் உன்னை பந்தயமாக்கி தருமன் இழந்தான். அப்படி தருமன் தன்னை இழந்தபின் உன்னை வைத்து ஆடியது குற்றம் என்கிறாய். விதிப்படி அது நியாயம். ஆனால் பழைய காலத்தில் ஆணுக்குப் பெண் நிகரானவள் என்றே கருதினர். ஆனால் பிற்காலத்தில் அக்கருத்து மாறிவிட்டது. இப்போதுள்ள நீதி சாஸ்திரங்களை நோக்குகையில் ஆணுக்கு இணையாக பெண்ணை கருத முடியாது. ஒருவன் தன் தாரத்தை தானம் என வழங்கிடலாம். தருமன் தன்னை அடிமை என விற்ற பின்னும் உன்னை பிறர்க்கு அடிமையாக்க உரிமையுண்டு. சாத்திரத்தில் சான்று உள்ளது. ஆனால் உண்மையில் இது அநீதிதான். ஆனாலும் நீதி சாத்திரத்தில் இதற்கு இடமிருக்கிறது. உன் சார்பில் சாத்திரம் இல்லை. தயலே முறையோ என நீ முறையிட்டதால் இதனை நான் சொன்னேன் என்று தீங்கே தடுக்கும் திறமில்லாதவனாக இருக்கிறேன் என்று கூறி தலை கவிழ்ந்தார். பிதாமகரே, தர்ம நெறியே நன்கு உரைத்தீர். ராவணன் சீதையை அசோகவனத்தில் வைத்தபின் சான்றோர் நிறைந்த சபையில் அச்செய்தியை கூறியபோது நீ செய்தது சரி என்றனராம். அதேபோலவே இருக்கிறது இந்த அவை. பேய் ஆட்சி செய்தால் பிணத்தை தின்பதை போற்றும் சாத்திரங்கள். என் கணவரை சூதாட வற்புறுத்தியது தவறல்லவா? அது நேர்மையா? திட்டமிட்ட சதி அல்லவா? மண்டபம் ஒன்று அமைத்து அதைக் காண அழைத்து நாட்டைக் கவர நினைப்பது முறையா? பெண்களுடன் பிறந்த உங்கள் செய்கை பெண்பாவம் அல்லவா என்று கையெடுத்து கும்பிட்டு அழுது துடித்தாள் பாஞ்சாலி. அழும் பாஞ்சாலியை நோக்கி துச்சாதனன் தகாத வார்த்தைகளை உரைத்தான். அவள் ஆடை குலைய நின்றாள். துச்சாதனன் அவள் குழல் பற்றி இழுத்தான். இது கண்டு பீமன் கோபம் அடைந்தான். தருமரை நோக்கி, அண்ணா, மாதிர்குல விளக்கே ஆடி இழந்துவிட்டாய். தருமத்தை கொன்றுவிட்டாய். சக்கரவர்த்தி என்ற மேலான நிலை பெற்ற நம்மை ஒரு கணத்தில் தொலைத்து விட்டாய். துருபதன் மகளையும் அடிமையாக்கினாய் என்று கனல் கக்க பேசி தம்பி சகாதேவா எரி தழல் கொண்டு வா, அண்ணன் கையே எரித்திடுவோம் என்றான். பீமன் உரையை மறுத்தான். பார்த்தான். அரிச்சுழன், சினம் என்னும் தீ உன் அறிவை சுட்டிருக்கிறது. தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வோம். தருமம் மறுபடி வெல்லும் என்றும் கட்டுண்டோம். பொறுத்திருப்போம், காலம் மாறும். தருமத்தை அப்போது வெல்லக் காண்போம் என்றும் பீமனிடம் கூறினான் பார்த்தன். அர்ச்சுனனின் பேச்சைக் கேட்டு பீமன் அமைதியானான்.